ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பல வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவில் வாழ்ந்த ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன், அவரை பார்ப்பதற்கு அமெரிக்க இராணுவத்தில் உயர்ந்த பதவியில் இருந்த இராணுவ தளபதிகள் 5 மணிக்கே போயிட்டாங்க. அவர் ரொம்ப நேரம் யாரோடு பேசி கொண்டிருந்தார். பிற்பாடு இவங்க உள்ளே போனாங்க. உள்ளே போய் பார்த்தா யாரையும் காணலை. அப்போ அவங்க கேட்டாங்க, நீங்கள் யாரோடு பேசிக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப நேரம்? அதை நாங்கள் வெயிட் பண்ணோம். யாரோடு பேசிக்கிட்டு இருந்தீங்க? அப்போ ஒரு சொன்னால், நான் அமெரிக்கா ஜனாதிபதியாக மாறுறதுக்கு முந்தி சிறு வயதில் மரம் வெட்டி விறகு வெட்டி பிழைத்தவன். என் பாட்டி எனக்கு சொல்லி தந்தாங்க, நீ காலையில் எழுந்த நேரம் முதல் ஆண்டவரிடத்தில் பேசாமல் ஒரு மனிதரிடத்தில் பேசாத. நான் அன்றைக்கு இந்த பழக்கத்தை ஆரம்பித்தேன். சாதாரண மரம் விட்ட குடும்பத்தில் இருந்து நான் இன்றைக்கு ஜனாதிபதி இருப்பது காரணமே தேவனோடு நான் பேசுகிறது என்று சொன்னான். அதிகாலை நேரத்தை எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பைபிளை வாசிக்கிறோம். நீதிமொழிகள், என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். காரணம், காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். காலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு வாசிக்கிறோம். பிரயாணம் பண்ண போகிறோம், வேலை செய்ய போகிறோம், படிக்க போகிறோம், பிரயாசம் பண்ண போகிறோம். காலை நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. காலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு வாசிக்கிறோம். வேதம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க வேண்டிய சமயத்தில் அவரை தேடுங்கள். காலை நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரை தேடுங்க. தேடாதான் எங்கேயோ போகிறதில்லை. தேவ சமூகத்தை தேடுகிறது, தேவ மகிமையை தேடுகிறது, தேவ பிரசன்னத்தை தேடுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தேடினார்கள், ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஜெபம் பண்ணிடலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பாவின் சமூகத்தில் இருக்கிறோம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. வேலை, வியாபாரம், தொழிலை கர்த்தர் ஆசீர்வதியும். பிரயாசப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கல்லூரி பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, வெளிநாடுகளிலும் வெளியிடங்களில் தங்கி தாபரிக்கிற எல்லாரையும் ஆசீர்வித்தார். இந்த நாள் விசேஷ நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தேவனுடைய பாதுகாவல் பராமரிப்பு இருக்கட்டும். இன்னைக்கு ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனை குறித்து வாசித்தோம். சாதாரண மரம் வெட்டி கொண்டிருந்த விறகு வெட்டி கொண்டிருந்தவரை ஜனாதிபதியை உயர்த்த காரணம் அதிகாலை நேரம் கர்த்தரோடு பேசுகிற நல்ல பழக்கம் இருந்துச்சுப்பா. காலையில் எழும்பி துதிக்க, வேத வாசிக்க, ஜெபிக்க கர்த்தரை தேட கிருபைதார். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கிருபை தாங்கட்டும். Have a nice day. God bless you.